தலைப்பு: பொன்னான பிரமாணம். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீபிரிண்ட் நம்பர் 5883. பாடத்தின் தலைப்பு: அன்பு மற்றும் நீதியின் கொள்கைக்கிடையிலான வித்தியாசம். நன்மை தீமை பற்றின கொள்கைகளை குறித்த தெளிவான புரிந்து கொள்ளுதலும் உணர்ந்து கொள்ளுதலும் மற்றும் இவற்றினால் ஆளப்பட வேண்டும் என்ற முழுமையான தீர்மானமும் தேவனுடைய சபையின் அங்கத்தினர்களுக்கான சமாதானத்திற்கும் வளமைக்கும் அவசியமாயிருப்பது போன்று வேறெதுவும் காணப்படுவதில்லை. கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட ஆவிக்குரிய வளர்ச்சியையும் வளமையையும் பெரிதும் குறுக்கிடும் அளவிற்கு கிரியைகள் சம்பந்தப்பட்ட கொள்கைகளின் விஷயத்தில் வேற்று கருத்துக்கள் இருக்கவே செய்கின்றன. இம்மாதிரியான சிரமங்களானது அன்பின் கோரிக்கைகளுக்கும் நீதியினுடைய கோரிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தினை காண தவறுவதினாலேயே பெரும்பாலும் எழும்புகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் இந்த கொள்கைகளையும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இவற்றின் செயல்பாடுகளையும் குறித்து பார்ப்பது பிரயோஜனமானதாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். நீதியானது சில சமயங்களில் சரிசமமான தராசுகளினாலும் சில சமயங்களில் சதுர வடிவத்தினால் ஸ்கொயர் மற்றும் திசைக்காட்டியினாலும் காம்பஸினாலும் விவரிக்கப்படலாம். இவை இரண்டும் நீதியின் தன்மைகளை விவரிக்கும் பொருத்தமான அடையாளங்களாகும். நீதியானது கிரியை விஷயத்தில் அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட விதியினின்று திசை மாறி விடுவதும் இல்லை மற்றும் அது எளிதிலும் விட்டு கொடுப்பதிலும் இல்லை. அது முற்றிலும் வரையறுக்கப்பட்டதாகும். அது அதிக எடை செலுத்தப்பட்டால் அதற்கென்று ஒன்றும் செய்கிறதில்லை. அதில் கிருபையோ இருதயமோ அனுதாபமோ தயவோ கிடையாது. அது சத்தியம் மற்றும் நியாயத்தின்படி இம்மியும் பிசகாமல் துல்லியமாய் அளவிடுகின்ற ஒன்றாய் இருக்கின்றது. நீதி செய்யப்பட்டால் நீதி செய்தவருக்கு எந்த நன்றியும் ஏறெடுக்கப்படுகிறதில்லை. நீதி செய்தவர் கடமையை நிறைவேற்றினவராக மாத்திரம் இருப்பார். ஒருவேளை நீதி செய்வது புறக்கணிக்கப்பட்டால் அது குற்றமாக இருக்கும் மற்றும் நீதி செய்தால் எந்த மேன்மையும் அல்லது பாராட்டுதலும் கிடையாது. உறுதியும் கண்டிப்புமானதுமான இக்கொள்கையானது தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கொள்கையே அவரது சிருஷ்டிகளை அவர் கையாளும் விஷயம் அனைத்திலும் காணப்படுகின்றது. அது அவரது மாறா கொள்கையாகும். மேலும் நமது இனத்திற்கு எதிராய் நிற்கும் நீதியினை திருப்திப்படுத்துவதை அடிப்படையாய் கொண்டிருக்கும் ரட்சிப்பின் திட்டத்தினை புரிந்து கொள்ளும் யாவருக்கும் எவ்வளவு உறுதியாய் தேவன் இக்கொள்கையில் காணப்படுகின்றார் என்பது தெரிய வரும். நீதியினை திருப்திப்படுத்திடுவதற்கு தம்முடைய ஒரே பேரான மற்றும் நேசகுமாரனுடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதாய் இருப்பினும் திவ்ய நீதியின் இக்கொள்கையானது மிகவும் முக்கியமானதாய் காணப்பட்டபடியால் தேவன் நம் அனைவருக்குமாய் குமாரனை இலவசமாய் தந்தருளினார். தயாளத்திற்கு முன்னதாக நீதி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நீதியை போன்றில்லாமல் அன்பின் கொள்கையானது பரிவினால் பொங்கி வழிகின்றது மற்றும் ஆசீர்வதிக்க ஏங்குகின்றது. அது முழுக்க கிருபை நிறைந்தது மற்றும் தயை பாராட்டுவதில் மகிழ்கின்றதாய் இருக்கின்றது. எனினும் நீதியை தனது மூல ஆதாரமாக கொண்டிராத எந்த ஒரு கிரியையும் தயையாக கருதப்படவோ அல்லது அன்பின் வெளிப்பாடாக காணப்படவோ முடியாது. ஆகையால் ஒருவர் உங்களிடத்தில் ஓர் அன்பளிப்புடன் ஈவுடன் வந்தும் அதே சமயம் உங்களுக்கு நியாயமாய் கடன்பட்டிருக்கும் காரியம் ஒன்றினை புறக்கணித்திருந்திருப்பாரானால் அவரது அன்பளிப்பானது அன்பின் வெளிப்பாடாக உணர்ந்து கொள்ளப்படாது. மற்றும் நீங்களோ தயாளமாய் இருப்பதற்கு முன்னதாக நாம் முதலாவது நீதியுடன் காணப்பட வேண்டும் என்பீர்கள். மேலும் இது சரியே. தேவனுடைய நடவடிக்கைகள் அனைத்திற்கும் நீதியே அடிப்படை கொள்கையாய் காணப்படுமானால் அப்படியாகவே நம்முடைய நடவடிக்கைகளின் விஷயத்திலும் கூட காணப்பட வேண்டும். மேலும் இப்படியாகவே கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் உலகத்தார் மத்தியிலும் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் தன்னிச்சையாக நடந்து கொள்ளுவதற்கு உரிமை பெற்றிருப்பதில்லை. நாம் நீதி செய்யவே உரிமை பெற்றிருக்கின்றோம். நமக்குரியதான உரிமைகளாய் இருப்பவைகளை நாம் விட்டு கொடுத்திடலாம். ஆனால் நம்முடைய நடவடிக்கைகளில் நாம் எப்போதுமே நீதி செய்திட நாட வேண்டும்.
ஒருவருக்கொருவர் நாம் உண்மையாகவே கடன்பட்டிருக்கும் விஷயங்களில் அவற்றை கட்டி தீர்ப்பதில் நாம் நீதியுடன் காணப்பட வேண்டும். ஒருவரையொருவர் நியாயம் தீர்க்கும் விஷயத்தில் நாம் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய பலவீனங்களை உரிய விதத்தில் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் நம்மிலும் அதே போன்றதான பூரணமின்மைகளை காணவே செய்கிறோம் என்பதினாலாகும். ஒருவரையொருவர் நியாயமாய் சிநேகபாவமாய் கையாளுவதில் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டது போன்று நாம் நமக்காக நீதியினை கோரிட முடியாது மற்றும் வேண்டுமானால் நாம் விரும்பும் பட்சத்தில் முறுமுறுக்காமல் அநீதியினை சகித்து கொண்டு செல்லலாம். நாம் கிறிஸ்துவினுடையவர்களானால் நம்மால் நீதியினை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிற அளவிற்கு ஏற்ப நாம் நீதி செய்திட வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் இது விஷயத்தில் நாம் மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு பொறுப்பாளி ஆகிறதில்லை. மாறாக நம் செயல்பாடுகளுக்கே பொறுப்பாளியாய் இருப்போம். ஆகையால் அன்பினை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒரு காரியத்தினை செய்திடுவதற்கு முன்பாக நாம் நம்முடைய கிரியைகள், நம்முடைய வார்த்தைகள் மற்றும் நம்முடைய சித்தங்களானது நீதியின் மாறா விதியுடன் இசைவாய் காணப்படத்தக்கதாக நாம் உண்மையாய் பிரயாசம் எடுத்திட வேண்டும். நீதி நியாயம் என்பது ஒரு கிறிஸ்தவ பண்பாகும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் அநேகம் வருடங்கள் கடந்தும் பெரிதும் வளர்ச்சி ஏதுமில்லாமல் காணப்படுவதாக தென்படலாம். நாம் கர்த்தருடைய குடும்பத்திற்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட்டது முதற்கொண்டு நமக்கு பொருந்துகின்றதான திவ்ய பிரமாணங்களில் அடங்கும் அடிப்படையான கொள்கைகளை அடையாளம் கண்டுகொள்ள தவறிடுவதே மேற்கூறப்பட்டுள்ள இந்நிலைமைக்கு வழிநடத்தப்படுவதற்குரிய ஒரு காரணியாக இருக்கின்றது. இந்த அடிப்படையான கொள்கைகளில் முதலாவது நீதியாகும். நம்முடைய உரிமைகள் எவை என்றும் சபையிலும் சபைக்கு வெளியிலும் உள்ள நம்முடைய சக சிருஷ்டிகளின் உரிமைகள் எவை என்றும் நாம் மிக மிக தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த காரியங்களையும் மற்றவர்களுடைய காரியங்களையும் நீதி எனும் தூக்கு நூலினால் எப்படி அளக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலோ அல்லது சந்தர்ப்பத்திலோ மற்றவர்களுடைய உரிமைகள், சுயாதீனங்கள் அல்லது நலன்கள் விஷயத்தில் நாம் அத்துமீறல் பண்ணிடக்கூடாது என்றும், அப்படி அத்துமீறுவது என்பது திவ்ய சித்தத்திற்கு விரோதமான தவறாக பாவமாக காணப்பட்டு கிருபையில் நாம் வளர்கின்ற விஷயத்திற்கு கடுமையான இடையூறாக காணப்படும் என்றும் அடையாளம் கண்டுகொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நீதிக்கு அடுத்தபடியாக அன்பை திவ்ய வரிசையில் முக்கியமானதாக கருதிடுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு என்று குறிப்பிடுகையில் அது காதலையோ மென்மையான உணர்வுகளையோ குறித்து குறிப்பிடாமல் மாறாக நம்முடைய பரலோக தந்தையினிடத்திலும் நமது கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் வெளிப்பட்டதான நாம் பார்க்கின்றதான இரக்கத்தின், அனுதாபத்தின், கரிசனையின், தயாளத்தின் கொள்கையினையே நாம் குறிப்பிடுகின்றோம். நாம் கர்த்தரில் வளருகையிலும் அவரில் பலப்பட்டிருக்கையிலும் நம் வளர்ச்சியானது அவரது குணலட்சணத்தினுடைய இந்த அம்சங்களின் அடிப்படையில் காணப்பட வேண்டும். நாம் மற்றவர்களிடத்தில் அவர்களது சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் அதிகமாய் அவர்களை புரிந்து கொள்கிறவர்களாகவும் அவர்களுக்காக அனுதாபம் கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும், அதிலும் விசேஷமாக விசுவாச வீட்டார் யாவரிடத்திலும் நாம் தயவோடும் பொறுமையோடும் இரக்கத்தோடும் அதிகமாய் காணப்பட வேண்டும். ஆவியின் கனிகள் அனைத்தும் அன்பினுடைய அம்சங்களாய் இருக்கின்றன. தேவன் அன்பாகவே இருக்கின்றார் மற்றும் அவரது ஆவியினை பெற்றுக் கொள்ளுபவர்கள் யாவரும் அன்பின் ஆவியினை பெற்றுக் கொள்ளுபவர்களாய் இருப்பார்கள். இந்த இரண்டு அடிப்படையான கொள்கைகளும் நம்முடைய ஜீவியத்தின் நடக்கைகள் யாவற்றிலும் அடங்கிட வேண்டும். நாம் தீமை செய்திடக் கூடாது என்று நீதியானது நம்மிடத்தில் கூறுகின்றது. அதாவது மற்றவருக்கு அநீதி நடப்பிப்பதற்கு ஏதுவான எந்த ஒரு வார்த்தையையும் நாம் பேசிடவோ எந்த ஒரு கிரியையையும் நாம் செய்திடவோ கூடாது. பார்வையினால் கூட நாம் அநீதி நடப்பிக்க கூடாது. நம்முடையது போலவே நாம் அவள் அல்லது அவனின் நலந்து கடுத்த காரியங்களில் கவனமாய் இருத்தல் வேண்டும். மற்றவர்கள் விஷயத்திலான நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் நீதியானது நெறிப்படுத்திட ஆண்டிட வேண்டும். நீதிக்கும் அதிகமாய் நாம் மற்றவர்களுக்கு செய்திட
அன்பு வேண்டுமானால் அனுமதித்திடலாம். ஆனால் நீதிக்கும் குறைவானதை நாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் செய்திடக்கூடாது என்று நீதி கேட்கின்றதாயிருக்கின்றது. நாம் நீதி செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் நம்மிடத்தில் கேட்கவில்லை என்றாலும் நீதிக்கும் குறைவானதையே அவர்கள் நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள விருப்பத்துடன் காணப்படுகிறார்கள் என்றாலும் நாம் நமக்கு சாதகமாய் அவர்கள் விஷயத்தில் நடந்தாலும் கூட அவர்கள் ஏதும் கூற மாட்டார்கள் என்றாலும் நீதி குறித்த நம்முடைய நிலைப்பாட்டினை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றாலும் நம்முடைய நடக்கையானது நீதியின்படியாகவே காணப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கின்றோம் மற்றும் இந்த நிலைப்பாட்டின்படியே நாம் செயல்பட வேண்டுமே ஒழிய அவரது ஆவியினை பெற்றிராதவர்களுடைய அல்லது ஏறக்குறைய குருடானவர்களாகவும் நீதியாய் கையாள இயலாதவர்களாகவும் காணப்படும் மற்றவர்களுடைய நிலைப்பாட்டில் நாம் செயல்படக்கூடாது. அன்பும் நீதியும் இரண்டுமே கட்டுப்படுத்தப்படுகின்றது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மற்றவர்கள் விஷயத்தில் உள்ள நம்முடைய நடக்கையை நீதியானது வழிவகுக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் நம்மிடம் நடந்து கொள்ளும் விஷயத்தில் அவர்களது நடக்கையினை அளவிட அன்பானது நம்மால் பயன்படுத்தப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் செய்யும் விஷயத்தில் நீதியின் கண்டிப்பான விதிகளை கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருப்பினும் நாம் அவற்றை மற்றவர்களுக்கு பொருத்தி எதிர்பார்த்திடக் கூடாது. நீதிக்கும் குறைவானதை நாம் மற்றவர்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக அன்பும் தயாளமும் கோரிக்கை விடுகின்றதாய் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் விழுந்து போனவர்களாகவும் அவர்களது மாம்சத்தில் மாத்திரமல்லாமல் அவர்களது கணிப்புகளிலும் பூரணமற்றவர்களாகவும் காணப்படுவதை நாம் உணர்ந்துள்ளோம். இன்னுமாக உலகத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் இதனால் நாம் புரிந்து கொண்டிருப்பது போன்று நீதி மற்றும் அன்பின் இந்த அடிப்படையான கொள்கைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்றும் நாம் காண்கிறோம். அவர்களது நிலையினை வியாதிப்பட்டிருக்கின்ற அயலானின், நண்பனின், பெற்றோரின் அல்லது பிள்ளையின் நிலைமையை குறித்து நாம் எப்படி பார்ப்போமோ அப்படியே அன்பில் அனுதாபத்தோடு பார்க்க வேண்டும். அவர்களது ஒழுங்கற்ற நிலைமையினை நாம் சகித்து கொள்ள வேண்டும் மற்றும் கூடுமான மட்டும் அவர்களது வார்த்தைகள், நடத்தைகள் முதலானவைகளை இரக்கத்தோடு கருதி கொள்ள வேண்டும். இது நாம் உண்மையான நிலைமைக்கு குருடர்களாக அல்லது அசட்டையாய் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றாகாது மற்றும் நாம் பெற்றிருந்த அல்லது சம்பாதித்திருந்த யாவற்றையும் இழந்து போக நம்மை நாமே ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் என்றாகாது. மாறாக நம்மால் கையாளப்படுகிறவர்களிடமிருந்து வெளிப்படும் அநீதியையும் அநியாயத்தையும் நாம் இரக்கமான அனுதாபமான பார்வையோடு பார்த்திட வேண்டும். அவர்கள் விழுந்து போனவர்கள் என்றும் நாம் பெற்றுக்கொண்டுள்ளது போன்று அவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கவில்லை என்றும் இது நிமித்தம் அவர்களை நாம் கண்டிப்பான நீதியின்படி நிதானிக்காமல் மாறாக அவர்களது பூரணமின்மைகளானது அன்பென்னும் வளைந்தெடுக்கும் நரம்பினால் சகிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் நினைவில் கொண்டிட வேண்டும். நம்முடைய சொந்த நடக்கையே நீதியின் பிரமாணமாகிய பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாக இருக்கின்றதாவென நாம் பார்த்திட வேண்டும். அன்பு எவ்வாறு நிரம்பி வழிந்திடும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மற்றவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளும் நடக்கைகள் பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாய் காணப்பட வேண்டும் என்றும் மற்றவர்கள் நம் விஷயத்தில் நடந்து கொள்ளும் நடக்கைகளை நாம் தயவோடு பார்த்திட வேண்டும். அதாவது நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் என்று நமது கர்த்தர் கூறின வார்த்தைகளுக்கு இசைவாக அவர் எப்படி நம்மை நியாயம் தீர்த்திடும் விஷயத்தில் நம்மை பார்த்திட வேண்டும் என்று விரும்புவோமோ அப்படி போலவே நாமும் மற்றவர்களை தயவோடு பார்த்திட வேண்டும் என்றும் நமக்கு வலியுறுத்துவதன் வாயிலாக ஆண்டவர் எத்தனை தெளிவாய் இக்காரியங்களை நம்முன் வைக்கின்றவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் நீதி மற்றும் அன்பு எனும் இந்த அடிப்படை கொள்கைகளை சரியாய் புரிந்து கொண்டு அதை ஜீவியத்தின் அன்றாட காரியங்களில் செயல்படுத்துவார்களானால் அவர்கள் உலகத்தினின்று மேல்நிலைக்கு வந்தவர்களாய் காணப்படுவார்கள். அது அநேகமாக வாய் சண்டைகளையும் அநேகமான வழக்குகளையும் அநேகமான சண்டைகளையும் இல்லாமலாக்கி கர்த்தருடைய ஜனங்களை இரக்கத்திற்கும் தயவிற்கும் அன்பிற்கும் பிரகாசிக்கிற முன்மாதிரிகளாகவும் அதே சமயம் நீதிக்கும் நேர்த்தியான ஜீவியத்திற்கும் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் முன்மாதிரிகளாகவும் ஆக்கிவிடும். துல்லியமாய் கணக்கிடும் அளவிடும் கொள்கையினுடைய நீதியை போன்றதல்ல அன்பு.
அது 3 அம்சங்களை உடையதாகும். அது பரிதாபப்படுகின்றது, அது அனுதாபப்படுகின்றது, அதாவது பாசத்துடன் காணப்படுகின்றது, அது பயபக்தியோடு காணப்படுகின்றது. அன்பின் இந்த வெவ்வேறு வடிவங்களானது யார் மீது அன்பு செலுத்தப்படுகின்றதோ அதற்கேற்ப செயல்படுகின்றது. பரிதாப அன்பு என்பது கீழ்த்தள வகையான லோயர் ஃபார்ம் ஆஃப் அன்பாய் இருக்கின்றது. இது வெறுக்கப்படத்தக்கவர்களையும் இழிவானவர்களையும் கூட கவனத்தில் எடுத்துக் கொள்ளுகின்றது மற்றும் உதவி அளிக்கும் விதத்தில் செயல்படுகின்றதாய் இருக்கின்றது. அனுதாபமான அன்பானது இன்னும் சற்று மேலானதாகவும் ஐக்கியத்தினையும் தோழமையையும் அருளுகின்றது. ஆனால் 3ஆம் வகை அன்பு என்பது இவை அனைத்திற்கும் மேலானதாக காணப்பட்டு நல்லவற்றையும் தூய்மையானவற்றையும் மற்றும் அருமையானவற்றையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளுவதில் மகிழ்கின்றதாய் இருக்கின்றது. இந்த கடைசி வகையான அன்பின் வாயிலாகவே போற்றுதலுக்கும் வியந்து பாராட்டுதலுக்கும் உண்மையில் பாத்திரமானவராக தேவனை பிரதானமாய் நாம் அன்பு கூர்ந்திடுவோம் மற்றும் அவரது சாயலை சக மனிதர்கள் பெற்றிருப்பதற்கேற்ப சக மனிதர்களையும் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம். தேவனையும் மனிதனையும் 2 பேரையுமே அன்பு கூர்ந்திடும்படியாக திவ்ய பிரமாணம் கேட்கின்றதாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் இப்படி ஏதேனும் ஒரு விதத்தில் அன்பு கூற நாம் கடமைப்பட்டவர்களாக இருப்பினும் இதையே நாம் ஒருவர் இன்னொருவரிடத்திலும் எதிர்பார்த்து கேட்டிட முடியாது. ஆனால் அன்பானது நீதிக்கும் மேலாய் பொங்கி வழிகின்றது. அன்பானது குலுக்கி அமுக்கிவிட்டு இன்னும் குவிக்கின்றதாய் இருக்கின்றது. தன்னிடம் அன்பு பாராட்டப்படவில்லை என்று கிறிஸ்தவனால் குறையாக சொல்லப்படக்கூடாது. எனினும் அன்பு காட்டப்படும் போது அது நன்றியறிதலோடு உணர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு தாராளமாய் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். அன்பை அடைய வாஞ்சிக்கிறவர்கள் அன்பை அதன் உயர்தளத்தில் வாஞ்சித்திட, அதாவது போற்றப்படும் மற்றும் பாராட்டப்படும் விதமான அன்பை வாஞ்சித்திட வேண்டும். ஆனால் இவ்வகையான அன்பானது மிகுந்த விளைவுடையதாகும். மேலும் இதை அடைவதற்கான ஒரே வழி உண்மையில் உயர் பண்புகள் உடையவர்களாய் இருப்பவர்களை நமது கர்த்தராம் இயேசுவை போன்று உண்மையில் காணப்படுபவர்களை ஈர்க்கும் அத்தகைய உயர் பண்புகளை வெளிப்படுத்திட நாடிடுவதாகும். அனுதாபத்தினாலும் ஐக்கியத்தினாலும் உருவான அன்பும் கூட மிகவும் விலையேற பெற்றதாகும். எனினும் கேட்டுக்கொண்டதன் காரணமாய் வெளிப்படும் எந்த ஒரு மன உணர்ச்சியும் அன்பின் உச்சிதமான நறுமணம் இல்லாமலேயே காணப்படும். ஆகையால் ஒருபோதும் அன்பை காட்டும்படி கேட்டுக்கொள்ளாதீர்கள், எதிர்பார்க்காதீர். மாறாக மற்றவரிடம் அன்பை வெளிப்படுத்தி இப்படியாக பிரதி அன்பை நாடிடுங்கள். பரிதாப அன்பானது அது யார் மேல் செலுத்தப்படுகின்றதோ அவரின் பெருந்தன்மையினால் உண்டானதாகிறாமல் மாறாக செலுத்தியவரின் பெருந்தன்மையினால் உண்டானதாகும். அதாவது செலுத்தியவரின் இருதயமானது முழுக்க அன்பினால் நிறைந்திருப்பதினால் தகுதியற்றவர்களிடத்திலும் கூட தாராளமாய் அது பொங்கி வழிகின்றதாய் இருக்கின்றது. பரிதாபத்திற்கு பாத்திரமாய் இருப்பவர்கள் யாவரும் உயர்தளத்தில் உள்ள அன்பை நாம் பாராட்டிடுவதற்கும் பாத்திரமற்றவர்களாய் இருப்பார்கள். மற்றும் இத்தகையவர்களில் சிலர் நம்முடைய அன்பை எல்லா விதத்திலும் எப்போதும் பெற்றுக்கொள்ளுபவர்களாய் இருப்பார்கள். சுயநலமான ஒரு பக்க பார்வை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நீதிக்கும் அப்பால் காணப்படும் அன்பின் பொங்கி வழிந்திடும் ஆசீர்வாதத்தினை வேண்டி கேட்பது, மற்றவர்களிடம் கேட்பது என்பது பேராசையின் வெளிப்பாடாய் இருக்கும். அன்பின் இந்த கொள்கையின்படி நாம் செயல்பட்டாலும் அதை மற்றவர் நம்மீது பாராட்டிட வேண்டும் என்று நாம் கேட்டிடக்கூடாது. ஒருவேளை நாம் அப்படி கேட்டுக்கொள்ளுவோமே ஆனால் நாம் அன்பில் குறைவு கொண்டவர்களாகவும் கொஞ்சம் சுயநலம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றோம் என்பது வெளியாகும். சிலர் தங்களுக்கு சகோதர அன்பானது எந்த மட்டிற்கு பாராட்டப்பட வேண்டும் என்பதை தெளிவாக கண்டு கொள்ளுபவர்களாகவும், ஆனால் இது விஷயத்தில் உள்ள தங்கள் சொந்த கடமைகளை கண்டு கொள்ளுவதில் தாமதமாய் இருக்கிறவர்களாகவும் காணப்படுகின்றனர். உதாரணத்திற்கு 2 சகோதரர்கள் ஒருமுறை ஒரே அறையில் தங்கினார்கள். மேலும் அன்பு மற்றும் நீதியின் தொடர்பினை கவனிக்க தவறினவராக ஒருவர் அறைக்கான முழு வாடகையையும் மற்றவர் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அளவுக்கு மற்றவரிடத்தில் சகோதர அன்பை எதிர்பார்த்திட்டார். ஆனால் மற்றவர் நீதியை வலியுறுத்தின போது இவர் சகோதர அன்பை வலியுறுத்தவே மற்றவர் எப்படி இதை மறுக்க என்று அறியாது மனமில்லாமல் முழு வாடகையையும் செலுத்தினார்.
மற்றும் அதே சமயம் அவருக்கு உலக ஜனங்களை காட்டிலும் சில கிறிஸ்தவர்கள் கொள்கை விஷயத்தில் குறைவுடையவர்களாய் இருக்கின்றனர் என்ற எண்ணம் பதிந்தது. தேவனுடைய பிள்ளைகளில் யாரேனும் இவ்வளவுக்கு குறுகின, இவ்வளவுக்கு ஒரு பக்க கண்ணோட்டத்தினை, இவ்வளவுக்கு சுயநலமான கண்ணோட்டத்தினை பெற்றிருப்பது எத்தனை வினோதமாய் காணப்படுகின்றது. அன்பும் நீதியும் இரண்டு விதங்களிலும் செயல்பட வேண்டும் என்றும், இது விஷயத்தில் ஒருவரும் மற்றவரை மேற்பார்வையிடாமல் மாறாக ஒவ்வொருவரும் தன் தன் நடக்கையை பார்த்து கொள்ளுவதும், தான் சகோதர அன்பை காண்பிக்கின்றானா என்று பார்த்து கொள்ளுவதும் கடமையாய் இருக்கின்றது என்றும், தான் மற்றவருக்கு போதிக்கின்றான் என்றால் அது கொள்கையின்படி என்பதை விட மாதிரியின்படி காணப்படத்தக்கதாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அனைவராலும் காண முடியவில்லையா? அன்பு பிரதானமாய் ஆளக்கடவது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பேராசைக்கு நேரான தன்மையினை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருப்போமாக. நம்மில் ஒவ்வொருவரும் கர்த்தரினால் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவைகளுக்கே உக்கிரானக்காரனாக இருக்கின்றோமே ஒழிய மற்ற சகோதரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவைகளுக்காக அல்ல என்பதையும், ஒவ்வொருவனும் கர்த்தர் தன் கைகளில் ஒப்படைத்தவைகளை சரியாய் பயன்படுத்திடும் விஷயத்தில் மற்றவர்களுக்கல்ல, மாறாக கர்த்தருக்கே கணக்கு ஒப்படைக்க வேண்டியவனாய் இருப்பான் என்பதையும் நினைவில் கொள்வோமாக. ஒருவர் இன்னொருவருடைய தனிப்பட்ட காரியங்களை குறித்து இழிவாய் விமர்சித்து குறை கூறிடும் தன்மையானது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் மிகவும் விரும்பத்தகாத, வெறுக்கத்தக்க காரியமாய் இருப்பது போன்று வேறு எதுவும் இருப்பதில்லை. இது பரிசுத்தவான்களுக்கு அடுத்த காரியம் அல்ல. மற்றும் இது சகோதர அன்பு குறைவுபட்டிருப்பதை, அதாவது பெரிதாகுவதற்கு பதிலாக திரளான பாவங்களை மூடி போடுகின்றதான, அதாவது பரந்த மனப்பான்மையோடு தயவோடும் விசேஷமாய் பார்த்திடும் சகோதர அன்பு குறைவுபட்டிருப்பதை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் அன்பான தயவான இருதய நிலையினை, பரமபிதாவினுடைய குணத்தின் சாயலை பெற்றிருக்க வேண்டும். தேவன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்மை கையாளுவது போலவும், நம்மால் தெரிந்தும் துணிகரமாயும் செய்யப்படாத பாவங்களை நம்மீது சாற்றாதது போலவும், கிறிஸ்தவனும் முக்கியமில்லாத விஷயங்களை கவனியாமல் விட்டுவிடும் அளவுக்கு மிகுந்த அனுதாபமும் அன்பும் கொண்டிருக்க வேண்டும். இத்தகைய நீதியானது கிறிஸ்தவர்கள் மத்தியில் செயல்பாட்டில் காணப்படுமானால், வேண்டுமென்றே செய்யப்படாத எதையும் குற்றமாக பார்க்க கூடாது என்ற தீர்மானம் காணப்படுமானால், இது அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும் மற்றும் தகுதியானதாகவும் தேவனுக்கொத்த நடக்கையாகவும் காணப்படும். மத்தேயு 18 முதல் 17 வசனங்கள். நாம் கர்த்தரினால் குறிப்பிடப்பட்டிருக்கும் மீறுதல்களானது பின்விளைவுகளற்ற அற்ப காரியங்கள் அல்ல, தீமையான ஊகங்களும் கற்பனைகளும் அல்ல, வதந்திகள் அல்ல, கற்பனையான அவமதிப்பல்ல, மாறாக நமக்கு செய்யப்பட்டுள்ள உண்மையான தப்பிதங்களாகும். மற்றும் இதன் காரணமாக அன்பாகவும் இரக்கமாகவும் ஞானமாகவும் சில தகுதியான கடிந்து கொள்ளுதலை கொடுப்பது, அதாவது தவறு செய்யப்பட்டுள்ளதை நாம் அடையாளம் கண்டு கொள்ளுவோம் மற்றும் அது நம்மை வேதனைப்படுத்தியுள்ளது மற்றும் அது நம்மை காயப்படுத்தியுள்ளது மற்றும் அது சரி பண்ணப்பட வேண்டும் என்று கொஞ்சம் சுட்டிக்காட்டுவது நம்முடைய கடமையாய் இருக்கின்றது. மன்னிக்கும் மனப்பான்மையானது எப்போதும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் மற்றும் அது நம்மால் எப்போதும் வெளிக்காட்டப்பட வேண்டும். நம்முடைய அன்புடன் கூடிய தயாளம், நம்முடைய இரக்கம், யாரை குறித்தும் தீமை, அதாவது கொஞ்சமும் தீமை சிந்திக்க கூடாது என்ற நமது வாஞ்சையானது நம்முடைய வார்த்தைகள் மற்றும் ஜீவியத்தின் கிரியைகள் யாவற்றிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இது தேவனுக்கொத்த காரியமாகும். நாம் பாவிகளாயிருந்த போதே தேவன் நம்மிடத்தில் இரக்கத்தின், தயாளத்தின், பரந்த மனப்பான்மையின் உணர்வுகளையே கொண்டிருந்தார். பாவிகள் மன்னிப்பு கேட்பதற்காக அவர் காத்திராமல், மாறாக உடனே இலக்கத்திற்குள் வருவதற்கான அவரது வாஞ்சையையும் மற்றும் மன்னிப்பதற்கான அவரது ஆயத்தத்தையும் வெளிப்படுத்தினார். தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்பதே ஒட்டுமொத்த சுவிசேஷத்தின் செய்தியாகும். நம்முடைய முகங்களில் கடினமான பார்வை காணப்படாத அளவுக்கும், நம்முடைய வார்த்தைகளில் கசப்பை கொட்டும் கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கும் அளவிற்கும், நம்முடைய இருதயங்களானது மன்னிக்கும் இத்தன்மையினால் முழுக்க நிரம்பி இருப்பதாக, நம்முடைய இருதயங்களில் எல்லா வேலைகளிலும் நாம் பெற்றிருக்க வேண்டியதான அன்புடன் கூடிய மன்னிப்பினை நாம் வெளிப்படுத்திட வேண்டும்.
சத்துரு மேன்மை பாராட்ட இடமில்லாத அளவிற்கு அன்பும் நீதியும் அதனதன் இடத்தினை தேவனுடைய ஜனங்கள் அனைவரின் இருதயங்களிலும் பெற்றிருப்பதாக. ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது, நீதியின் அஸ்திபாரமாக கொண்டுள்ள அன்பின் பிரமாணத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறியுள்ளார். 119 சங்கீதம் 97 திருவிவிலியம். நிச்சயமாகவே தேவனுடைய பிரமாணமானது அனைவராலும் தொடர்ந்து தியானம் பண்ணப்படுமாயின் நாம் அடிக்கடி காண்கின்றதான கடுமையான தவறுகள் எவ்வளவாய் குறைந்து போய்விடும். புது சிருஷ்டிகளாகிய நம்மை எதிராளியானவனும் விழுந்து போன மாம்சமும் ஜெயம் கொண்டு விடாதபடிக்கு நாம் கவனமாயும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயும் இருப்போமாக. சுயமானது அதிகமாய் ஒழிக்கப்படுவதாக மற்றும் அன்பானது பிரதானமாய் ஆளுவதாக. ஆமேன்.